டே 2க்கு வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம் நைட்டே. இட்லி வந்துட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம மெனுவில் இருக்குது. ஸோ அதனால் இட்லி மாவும் நம்ம ஊற வச்சாச்சு. கத்திரிக்காய், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா சுட்டுட்டு அதில் தோல் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தாளித்து இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு மசாலா போட்டு புளி தண்ணி ஊற்றி ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வந்துட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. மார்னிங்க்கு வந்துட்டு பப்பாயா அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பப்பாயா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் பப்பாயா, 1 டம்ளர் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்தாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு என்ன அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா ரைஸ் வந்துட்டு ஒரு கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க தொக்கு, முட்டையும் ஒரு பவுல் ஆஃப் வாழைப்பூ பொரியலும் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம மெனுவில் இருக்க ஹெல்தி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட் டின்னர் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.